ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்கள் தொடர்பாக மத்திய அரசு விளக்கம் அளித்திருக்கிறது. இந்த விளக்கத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சாலைகளில் தற்பொழுது உள்ள சராசரி வேகங்களை கணக்கிடும்போது மெட்ரோ நேர சேமிப்பு மிக குறைவாக இருக்கிறது. ஆனால் இந்த நேர சேமிப்பு மிக குறைவாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக மெட்ரோ ரயிலை மக்கள் பயன்படுத்துவார்கள் என்று எதிர்பார்க்க முடியாது என்று குறிப்பிட்டிருக்கிறது மத்திய அரசு. இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் விவரிக்க கேட்போம். ரமேஷ், இந்த கோவை மதுரை மெட்ரோ திட்டம் தொடர்பாக மத்திய அரசு கொடுத்திருக்கக்கூடிய விளக்கத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? நகரங்களான கோவை மற்றும் மதுரை மெட்ரோ ரயில் திட்ட பரிந்துரைகளை மத்திய அரசு நிராகரித்திருக்கிறதா எனவும், அப்படியெனில் அதற்கான காரணங்கள் என்ன என திமுக எம்பி கதிரானந்த் மத்திய அரசுக்கு கேள்வி எழுப்பியிருந்தார். இதற்கு மத்திய நகர்ப்புற மற்றும் வீட்டுவசதித்துறை இணையமைச்சர் டோக்கன் சாஹூ எழுத்துப்பூர்வமாக பதிலளித்திருக்கிறார். அதில் இந்த திட்டங்களை தமிழக அரசு சமர்ப்பித்த மெட்ரோ ரயில் திட்டங்களை மத்திய அரசு ஆய்வு செய்து அதில் பல்வேறு கருத்துக்களை தமிழக அரசுக்கு தெரிவித்திருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன்படி கோவையில் குறைந்த சராசரி பயண தூரங்கள் மற்றும் சாலையில் தற்போதுள்ள சராசரி வேகத்தை கருத்தில் கொள்ளும் போது நேர சேமிப்பு மிகவும் குறைவாக இருப்பதால் மெட்ரோ அமைப்புக்கு மக்கள் மாறுவார்கள் என்று எதிர்பார்க்க முடியாது என தமிழக அரசுக்கு தாங்கள் தெரிவித்திருப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அதே போல கோவை மாநகராட்சி தவிர உள்ளூர் திட்டமிடல் பகுதியின் மக்களும் மெட்ரோ அமைப்பால் பயனடைவார்கள் என்று தமிழக அரசு அனுப்பிய அந்த பரிந்துரையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் கோவை மாநகராட்சி பகுதியை விட 5 மடங்கு பெரியதாக இருக்கின்ற உள்ளூர் திட்டமிடல் பகுதியை சேர்ந்த மக்கள் முன்மொழியப்பட்ட மெட்ரோ அமைப்பை பயன்படுத்துவது கடினம் என்று தாங்கள் கருத்து தெரிவித்திருப்பதாகவும், 54 கிலோமீட்டர் தூரம் கொண்ட சென்னை மெட்ரோவிலேயே ஒரு நாளைக்கு 4 லட்சம் பேர் பயணிக்கும் நிலையில் வெறும் 34 கிலோமீட்டர் தூரம் கொண்ட கோவை மெட்ரோவில் ஒரு நாளைக்கு 5.9 லட்சம் பேர் பயணிப்பார்கள் என்று தமிழக அரசு கணித்திருப்பது மிக அதிகமானது என தாங்கள் கருத்து தெரிவித்திருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே விரிவான திட்ட அறிக்கையில் கணிக்கப்பட்ட பயணிகளின் எண்ணிக்கை யதார்த்தமானது அல்ல எனவும் தெரிவிக்கப்பட்டிருப்பதாகவும், பல இடங்களில் போதுமான வழித்தடம் கிடைக்காததால் ரயில் நிலையம் கட்டுவது சாத்தியமில்லை என்று தாங்கள் தமிழக அரசு அனுப்பிய பரிந்துரைக்கு பதில் தெரிவித்திருப்பதாக மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருக்கிறது. மதுரை மெட்ரோவை பொறுத்தவரை தமிழ்நாடு அரசால் சமர்ப்பிக்கப்பட்ட விரிவான போக்குவரத்து திட்டத்தில் தற்போதைய பயணிகளின் எண்ணிக்கை பேருந்து விரைவு போக்குவரத்து அமைப்பு, அதாவது பிஆர்டிஎஸ் மட்டுமே பொருத்தமானது என்று தெளிவாக தமிழக அரசே குறிப்பிட்டிருக்கிறது என்றும் மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை.